அனைவருக்கும் வணக்கம். நீங்களும் இந்த மாதிரி சாஃப்டான டேஸ்டான மொறுமொறுப்பான வாழைக்காய் பஜ்ஜி செய்யணுமா? அப்போ நம்மளுடைய வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு வாழைக்காய் பஜ்ஜி. இதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்த்துருவோம். இப்போ கடலை மாவு வந்து ஒரு 2 கப்பு வந்து கடலை மாவு எடுத்திருக்கேன். ரெண்டு கப் வந்து நம்ம கடலை மாவு எடுத்துக்குவோம். அதுக்கு வந்து நம்ம ஈக்குவலாக வந்து 1 கப் வந்து பச்சரிசி மாவு வந்து எடுத்துக்கலாம். பச்சரிசி மாவு எடுத்துக்கிட்டா பஜ்ஜி வந்து நிறைய எண்ணெய் குடிக்காது. எண்ணெய் வந்து இல்லாமல் நல்லா வந்து சாஃப்டாக வரும். அதுக்காக தான் நான் வந்து அரிசி மாவு இதில் சேர்த்துருக்கேன். நீங்கள் பச்சரிசி மாவு இல்லைன்னா புழுங்கரிசி மாவு கூட சேர்த்துக்கலாம். நீங்கள் வந்து 2 கப்பு கடலை மாவுக்கு 2 கப்பு ஈக்குவல் ஆகும் கூட பச்சரிசி மாவு மாவு வந்து நம்ம கலந்துக்கலாம். அரிசி மாவு அதுவும் நல்ல டேஸ்ட்டாக தான் இருக்கும். நான் வந்து 1 கப்பு சேர்த்துருக்கேன். நல்லா பிசைஞ்சு விட்டுக்குவோம். எல்லாம் ஒன்றோட ஒன்று மிக்ஸ் ஆகிற மாதிரி முதல்ல பிசைஞ்சு விட்டுக்குவோம். இப்போ பார்த்தீங்கன்னா தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு ஒரு சில பேருக்கு அதிகம் பிடிக்கும், கொஞ்சம் கம்மியாக இருந்தால் நல்லா இருக்கும்பாங்க. அதனால உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளவு நீங்கள் உப்பு இதில் ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக நம்ம சோடா மாவு கலக்க போகிறோம். சோடா மாவு கம்மியாகவே கலந்துக்கோங்க. ஏன்னா கொஞ்ச நாள் நம்ம ஊற விட போகிறோம், கொஞ்சம் நேரம் ஊற விட போகிறோங்க இல்லையா? அதனால கொஞ்சமாகவும் சேர்த்துக்கோங்க. அடுத்தது கொஞ்சம் போல் மஞ்சள் தூள். அடுத்தது வந்து தேவையான அளவு மிளகாய்த்தூள். உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்து எல்லாத்தையும் நம்ம ஒன்றா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒன்றோட ஒன்று நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கலக்கிக்குவோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நம்ம பிசையணும். கொஞ்சம் கொஞ்சமாக, நிறைய தண்ணி விட்டுறக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு பிசையணும். நிறைய தண்ணி விட்டால் கொலன்னு வந்துடும். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு பிசைஞ்சோம்னா தான் நம்ம அந்த பஜ்ஜி மாவு பதத்துக்கு நம்ம வந்து கொண்டு வர முடியும். அப்போ தான் வந்து வாழைக்காயை வந்து எடுத்து போடுறதுக்கு சரியாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த லெவலுக்கு நம்ம வந்து அழகாக பிசைஞ்சாச்சு பாருங்க. உங்களுக்கு பஜ்ஜி மாவு போடுறதுக்கு கரெக்டாக இதுதான் பதம் நமக்கு. இந்த அளவுக்கு நம்ம வந்து தண்ணி ஊற்றி நல்லா பிசைஞ்சு வச்சுக்கணும். இதில் வந்து இன்னும் கலர் பொடி ஆட் பண்ணலை. கலர் போட்டால் நல்லா இருக்குங்கிறதுனால நான் கொஞ்சமாக வந்து கலர் பொடி இதில் ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு கலர் பொடி தேவையில்லைன்னா நீங்கள் அதை ஸ்கிப் பண்ணிங்க. ஏன்னா குழந்தைங்க சாப்பிடுதுங்க, கொஞ்சம் கலராக இருந்தால் நல்லா இருக்குங்கிறதுனால நான் கொஞ்சமாக தான் ஆட் பண்ணுறேன், நிறைய ஆட் பண்ணல. இது நல்லா வந்து கலரிக்குவோம். ஒன்றோட ஒன்று நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி கலந்து விட்டுக்கிட்டு அப்படியே ஒரு 10 நிமிஷம் ஊற விட்டுருவோம். 10 நிமிஷம் ஊற விட்டாதான் அரிசி மாவு, கடலை மாவு, அப்புறம் உப்பு, மிளகாய்த்தூள், மஞ்சள்தூள், இப்போ கேசரி பவுட்ரு எல்லாமே ஒன்றா மிக்ஸ் ஆகி வருங்கிறதுக்காக ஒரு 10 நிமிஷம் நம்ம அப்படியே அதை ஊற விட்டுருவோம். இதுக்கு இடையில நம்ம வாழைக்காயை வந்து கட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 4 வாழைக்காய் எடுத்திருக்கேன். மேல் பகுதியும் அடிப்பகுதியும் நல்லா நம்ம கட் பண்ணிவிட்டு நம்ம வந்து பஜ்ஜி சீவுற கட்டை இருக்கும் இல்லையா? வாழைக்காய் சீவுற கட்டை, அதில் வந்து நம்ம வந்து சீவி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி வந்து ஸ்லைஸாக நீங்கள் சீவி எடுத்துக்கங்க. சீவி கொஞ்ச நேரத்தில் நம்ம போட ஆரம்பிச்சிடணும். அதுக்காக தான் நான் வந்து மாவுலாம் ரெடி பண்ண உடனே நான் வந்து இப்போ வந்து பஜ்ஜி வாழைக்காய் வந்து சீவி வச்சுருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா எண்ணெய் கொஞ்சிட்ருக்கு. கொஞ்சமாக நீங்கள் மாவு விட்டு பாருங்கள், எப்படி எண்ணெய் கொஞ்சிருக்குன்னு தெரியும் நமக்கு. போட்ட உடனே நல்லா கீழேருந்து உப்பி வந்துச்சுன்னா எண்ணெய் நல்லா கொஞ்சிருச்சுன்னு அர்த்தம். எண்ணெய் கொஞ்சதுக்கப்புறம் நம்ம வந்து வாழைக்காயை வந்து மாவில் டிப் பண்ணி போடலாம். இப்போ ஓரளவுக்கு வந்து எண்ணெய் கொஞ்சிருச்சு. இப்போ நம்ம வந்து வாழைக்காயை வந்து டிப் பண்ணி போடலாம், மாவில் டிப் பண்ணி. இப்போ ஒவ்வொரு வாழைக்காயை நம்ம எடுக்க போகிறோம். எடுத்து அப்படியே மாவில் அப்படியே டிப் பண்ணி அப்படியே போட வேண்டியதுதான். சூப்பரான பஜ்ஜி நமக்கு ரெடி ஆகிட்டு இருக்கு. நீங்கள் பஜ்ஜி மாவில் பெருங்காயத்தூள் ஆட் பண்ணணும்னா ஆட் பண்ணிக்கலாம். வந்து பெருங்காயத்தூள் என் பையனுக்கு பிடிக்காதுங்கனால அதை ஆட் பண்ணலைன்னா நல்லா இதுவே உங்களுக்கு வந்து நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும். அரிசி மாவு, கடலை மாவு ரெண்டுமே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும் நமக்கு. அதில் வந்து மிளகாய்த்தூள் எல்லாமே வந்து நம்ம போடும்போது இன்னமும் வந்து நமக்கு டேஸ்ட்டு நல்லாவே இருக்கும் நமக்கு. நான் வந்து சாதாரண கடலை மாவு தான் எடுத்து பண்ணியிருக்கிறேன். நான் வந்து பஜ்ஜி மிக்ஸ் எல்லாம் எதுவும் வாங்கலை. இதுவே வந்து நமக்கு வந்து சூப்பரான நமக்கு வாழைக்காய் பஜ்ஜி ரெடி ஆகிடும். எல்லாத்தையும் வந்து
ஒன்று போல் திருப்பி விட்டுக்கோங்க. சூப்பரான வாழைக்காய் பஜ்ஜி ரெடி. இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க. ஏன்னா கடல மாவு மட்டுமே போட்டு நம்ம பஜ்ஜி போடுறதை விட அரிசி மாவு மிக்ஸ் பண்ணி நம்ம போடும்போது பஜ்ஜிக்கு வந்து கூடுதலான ஒரு டேஸ்ட் நமக்கு கிடைக்கும். சூப்பரான வாழைக்காய் பஜ்ஜி இப்போ நமக்கு ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க, எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. வீடியோஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு அப்படியே நம்மளுடைய வீடியோஸ் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.